ஃபுட் ஏன் ஸ்பாயில் ஆகுது தெரியுமா? நான் சொல்ற இந்த 6 விஷயத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்க ஃபுட் சீக்கிரம் ஸ்பாயில் ஆகாது. ஃபேட்டம்னா என்ன? ஃபேட்டம்னா பர்சன் கிடையாது, இட்ஸ் a சிஸ்டம் லைக் கேங். இவங்க தான் உங்க ஃபுட்டை ஈஸியா ஸ்பாயில் பண்றதுக்கான பாக்டீரியாக்கு பிடிச்ச ஒரு கேங். அதை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபுட். பாக்டீரியாக்கு ஜங்க் ஃபுட் பிடிக்காது, ஏன்னா அது ஆல்ரெடி கெமிக்கல் இருக்கிறதுனால அது தொடவே மாட்டாங்க. பாக்டீரியாக்கு ஹெல்த்தி ஃபுட்னா ரொம்பவே இஷ்டம். டைரி ப்ராடக்ட், மில்க், மீட், கரீஸ் இது எல்லாமே அவங்களுக்கு விஐபி மாதிரி. ஹை புரோட்டீன், ஹை கார்ப் ஃபுட்லாம் ரொம்பவே டேஞ்சர். நெக்ஸ்ட் அசிடிட்டி. பிக்கிள் அவ்வளவு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகாது, ஏன்னா அதுல அசிடிட்டி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகாது. பட் மில்க் அண்ட் ரைஸ் பாக்டீரியாக்கு அனிமல் ஸ்பாட் மாதிரி, அது சார்னஸ் இல்ல, சீக்கிரம் ஸ்பாயில் ஆகும். நெக்ஸ்ட் டைம். நீங்க குக் பண்ண ஃபுட் குக் பண்ணதுக்கு அப்புறம் 4 hours வெளியே இருந்துச்சுன்னா பாய்சன் மாதிரி ஆயிடும். ஆஃப்டர் 2 or 4 hours ரூம் டெம்பரேச்சர்லயே ஃபுட் இருந்துச்சுன்னா பாக்டீரியல் growth சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆயிடும். குக் பண்ணீங்கன்னா அப்பவே சாப்பிட்டுருங்க, அப்படி இல்லைன்னா சில் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். சில்லர்ல நீங்க பிலோ 5 வைக்கும் போது பாக்டீரியா growth ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். நீங்க 75 டிகிரி செல்சியஸ் அபவ் குக் பண்ணும் போது பாக்டீரியா சுத்தமா செத்து போயிடும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன். சம் பாக்டீரியாக்கு ஃப்ரெஷ் ஏர் ரொம்பவே பிடிக்கும், ஈஸியா grow ஆகும். சில பாக்டீரியா சீல்ட் கண்டெய்னர்ல கூட grow ஆகும். கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைச்சாலும் ஈஸியா grow ஆகும் பாக்டீரியா. ஸோ ப்ராப்பரா சீல் பண்ணி வைங்க. லாஸ்ட் ஒன் மாய்ஸ்சர். ட்ரை ஃபுட் லைக் ஸ்நாக்ஸ்லாம் சீக்கிரமா ஸ்பாயில் ஆகாது, ஆனா கறி, வெட் கிரேவி, செமி கிரேவி இந்த மாதிரி ஃபுட்லாம் சீக்கிரமா ஸ்பாயில் ஆகும். மாய்ஸ்சர், கரெக்டான அட்மாஸ்பியர் இருந்தா பாக்டீரியா growth 100% பாசிபிள். சாப்பாடு டேஸ்டா சமைச்சா மட்டும் போதுமா? கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், அப்படி இல்ல பாக்டீரியா தான் சாப்பிடும்.